அண்மை செய்தியை பார்க்கிறோம். குவைத்தில் ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதலால் அங்கு இருக்கக்கூடிய கட்டடங்கள் தீப்பற்றி எரியக்கூடிய காட்சி வெளியாக இருக்கிறது. குவைத் விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய கட்டடம் தீப்பற்றி எரியக்கூடிய நிலையில் அங்கு ஈரானினுடைய தாக்குதல் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் முகிலன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். முகிலன், இப்போ சமூக பாதுகாப்பு பொது நிலையத்துல இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த ட்ரோன் தாக்குதல்னால இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன பாதிப்பு இருக்கு? அந்த கட்டடத்துல யாராவது இருந்தாங்களா? காயத்ரி, அதாவது ஈரான் தொடர்ந்து இந்த வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக நேற்று ஈரான் அதாவது இனி வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்தாது, ஆனால் வளைகுடா ஏதேனும் வளைகுடா நாடு தங்களது பகுதியில் இருந்து ஈரான் மீது தாக்குதல் அமெரிக்கா நடத்துவதற்கு உதவினால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று தெரிவித்திருந்தனர். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு கட்டிடம், சமூக பாதுகாப்பு பொது ஒரு நிலை கட்டிடம், அது ஒரு பல்லடுக்கு கட்டிடம். அந்த கட்டிடத்தின் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் பல மாடிகள் அதில் தீ பற்றி எரியக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகிருக்கிறது. இதில் இதுவரை காயமடைந்தவரோ உயிரிழந்தவரோ பற்றிய தவறுகள் இதுவரை முழுதாக வெளிவரவில்லை. ஆனால் அந்த ஒரு அரசு கட்டிடம் பலத்த சேதமடைந்து தீக்கிரையாயிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பாளர்கள் மீதெல்லாம் ஏற்கனவே ஈரான் தாக்கி அளித்திருக்கிறது. தற்போது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்ற அரசு கட்டிடங்களை குறிவைத்து ஈரான் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி வருவதையும் நாம் பார்க்க வேண்டும். காயத்ரி, நன்றி முகிலன், இது குறித்து தற்போதைய விவரங்களுக்காக.